மயிலோட அம்மா மயிலுக்கிட்ட மண்ணு மாதிரி நிக்கிறதுக்கா உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலு, அம்மா நான் தான் எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம்னு சொன்னேன் ஜட்ஜி கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா சொன்ன, உன் மாமியாரும் புருஷங்காரனும் எவ்வளவு பேசுனாங்க, பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்த, நீயும் அவங்கள மாதிரி பேசியிருக்க வேண்டிதானே. மயிலு வீட்டுக்கு வந்ததும் மயிலோட அம்மா மயிலை ரொம்பவே திட்டுவாங்க. உனக்கு சாமர்த்தியமே பத்தாது மயிலு, புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு வாழ தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துருக்க. அன்னைக்கு நீ மட்டும் நகை விஷயத்துல உண்மையை சொல்லாம இருந்திருந்தேனா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? பெரிய இவ மாதிரி உண்மையை சொன்ன. மீனாவும் ராஜியும் மாறி மாறி கேட்டதும் உண்மைய சொல்லிட்ட. ஏன் இந்த உங்க வீட்டு ஆளுங்க எல்லாரும் அப்படியே உண்மையா இருக்காங்களாக்கும்? உன் மாமியாக்காரி மட்டும் இந்த உன் குழந்தைனாருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நாக்கு மேல பல்ல போட்டு சுத்திக்கிட்டு தெரியலையா? இனி உன் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? வீட்டுல ஏற்கனவே பெரியவ வாழா வெட்டினா எவன் பொண்ணு கேட்டு வருவான்? ரொம்ப திட்டுவாங்க. மயில் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா, என் மேல பழிய போடாதம்மா, நீ சொன்னபடித்தனமா எல்லாத்தையும் பண்ணுன. ஆரம்பத்திலேயே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உண்மை எல்லாத்தையும் சொல்லி இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. மயிலோட அப்பாவும், பாக்கியம் நம்ம போலீஸ்ல கேஸ் கொடுக்காம இருந்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அட என்னையா நீ வேற, கேஸ் கொடுத்ததுனால தான் இவ்வளவு தூரமாவது இவ வாழ்க்கை இழுத்துக்கிட்டு கிடக்கு, இல்லைனா என்னைக்கும் முடிஞ்சு இவ வீட்டுல வந்து உட்கார்ந்துருப்பா. இங்க பாரு மயிலு, நீ என்னமும் பண்ணி எங்கேயும் போ, எக்கேடும் கெட்டுப்போ இல்ல செத்துப்போ, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, இங்க மட்டும் இருக்காத, இந்த வீட்டுல இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வெளில அனுப்பிச்சு விட்டுருவாங்க. மயிலும் நான் போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுவாங்க. மயிலோட அப்பா தான் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. மயிலு மயிலுன்னு கூப்பிடுவாங்க. ஆனாலும் மயிலு வெளியில போயிடுவாங்க. நேர சரவணன் கிட்ட போவாங்க. சரவணனும் பாண்டியனும் தான் கடையில இருப்பாங்க. பாண்டியன் கொஞ்சம் வெளியில வேலை இருக்குடா, நான் போயிட்டு வந்துடுறேன், கடையை பார்த்துக்கோன்னு போயிருப்பாங்க. நேரத்துல மயிலு அங்க வருவாங்க. மாமா மாமான்னு 2 தடவை கூப்பிட்டதுமே சரவணன் வெளில வந்து கோவமா கத்த ஆரம்பிச்சிருவாரு. இங்க எதுக்கு வர்ற, எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசு, உன்னாலதான் என் சந்தோஷமே போச்சு. அவங்க மாமா கிட்ட, மாமா நான் சொல்ல வர்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன், உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், கொஞ்ச நேரம் என்ன பேச விடுங்களேன், நான் சொல்றதான் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சரவணன் ஒரு செகண்ட் கூட அவங்க சொல்றத காதுலயே வாங்கிக்க மாட்டாரு. நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும், இந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நீ கனவுல கூட நினைக்காத, எங்கேயாவது போய்த்தொலை, எக்கேடும் கெட்டு போ, இங்க வராத. மயிலு, மாமா எங்க வீட்டுல என்ன கண்டபடி திட்டுறாங்க மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுல திட்டினாங்கன்னா அது ஓம் பாடு, உன் குடும்ப பிரச்சனையை இங்க வந்து ஏன் ஒப்பாரி வைக்கிற? அம்மா என்ன வீட்லயே இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க, நான் எங்க போவேன் மாமா, நீங்களும் துரத்தி விட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்கேயும் போ, எக்கேடும் கெட்டு போ, ஏன் வர்ற அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாரு. மயிலு வெளியில கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க அழுதுகிட்டேவும். அந்த நேரத்துல அஞ்சலி அங்க உள்ள வருவாங்க. யார் சரவணா இது, யார் அழுதுகிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும், இவதான் என் ஒய்ஃபு தங்கமயிலு அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்வாரு. எதுக்கு அழுதுகிட்டே போறாங்க, என்ன பிரச்சனை, நீ ஓகேவா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு சரவணன், ஒரு சின்ன பிரச்சனை தான், நான் பாத்துக்கிறேன், இப்ப நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்ல நான் உன்னை பார்த்து பேசலான்னு தான் வந்தேன், நான் அப்புறமா எனக்கு போன் பண்றேன், இப்ப நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அஞ்சலியை அனுப்பிச்சு விட்டுருவாரு. எதுக்கும் வழி இல்லாத மயிலு சாகணும்னு துணிஞ்சு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அதிகம் ஆள் நடமாட்டம் இல்லாத பாதையா இருக்கும். அந்த வழியே போகும்போது ஆட்டோல மீனா ஆப்போசிட் சைட்ல வந்துகிட்டு இருப்பாங்க. மயிலை பார்த்ததும் பேச மாட்டாங்க, ஏன்னா திரும்பவும் நம்ம வீட்டுல பிரச்சனை வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆட்டோக்குள்ளேயே மறைஞ்சிருப்பாங்க. மயில் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல அந்த ஃப்ரண்ட்ல கண்ணாடியில தெரியும். கொஞ்சம் தூரத்துல போயிட்டு மயில் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரோட்லயே ஸ்ட்ரைட்டா போகாம கொஞ்சம் லெஃப்ட்ல ஒரு பாதை போகும். அந்த பாதைக்கு பக்கத்துல நின்றுக்கிட்டு இருக்கவும் ஈனா அந்த கண்ணாடி வழியை பார்த்துட்டு ஆட்டோக்காரர்கிட்ட, அண்ணா ஆட்டோவை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நின்று பார்ப்பாங்க மயில் என்ன செய்யறாங்கன்னு. மயில் அந்த வழியை இறங்கி உள்ள போயிடுவாங்க. அப்ப ஆட்டோக்காரர்கிட்ட, அந்த பக்கம் என்ன இருக்குது, அந்த பாதை எங்க போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்பாங்க. அந்த பக்கம் பாதையெல்லாம் இல்லம்மா, ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தை தாண்டுனா ஒரு கிணறு இருக்கு, அவ்வளவுதான், பக்கம் பாதையெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்வாரு. அண்ணா நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வேகமா மயிலை தேடி உள்ள இறங்கி மயில் போன பாதையிலேயே பின்னாடியே வருவாங்க. ஆனா கொஞ்ச தூரத்திலேயே மயில் எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. கத்தி கத்தி பார்ப்பாங்க மயிலக்கா மயிலக்கான்னு. எதுவுமே எந்த சத்தமுமே மயிலுக்கும் கேட்காது. மயில் குளத்தை தாண்டி அந்த கிணத்து மேல விழுறதுக்காக அந்த கிணறு மேல ஏறி நின்றுக்கிட்டு இருப்பாங்க. மீனா அந்த வழியா காணுமே மயிலக்காவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாதையில வந்து அந்த கிணறு பக்கத்துல மயில் நிக்கிறத பாத்துருவாங்க. அக்கா மயிலக்கா மயிலக்கான்னு கத்திக்கிட்டே தான் வருவாங்க. மயில் அவங்க அம்மா சொன்னதையும் சரவணன் சொன்னதையும் நினைச்சு பார்த்துட்டு உள்ள விழலாம் அப்படின்னு கால் எடுக்கும் போது மீனா வந்து காப்பாத்திடுவாங்க.
அக்கா உங்களை சொன்னேன்ல கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு. ஏன்க்கா திரும்ப திரும்ப போய் தொந்தரவு பண்றீங்க? நீங்க இப்படி வாங்கக்கா, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் சைட்ல கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்க கிட்ட பேசுவாங்க. இல்ல மீனா, எனக்கு எந்த மரியாதையும் இல்லை. எனக்கு அம்மா அடிக்கடி சொல்லும், உனக்கு சீரும் சிறப்புமா கல்யாணம் பண்ணி வச்சேன்னு. எனக்கு சீரும் இல்லை சிறப்பும் இல்லை. இப்ப யாருக்குமே நான் வேண்டாதவள் ஆயிட்டேன். நான் போய் சேர்ந்தா கூட யாருமே என்னை தேட மாட்டாங்க மீனா. ஆரம்பத்திலேயே நான் உண்மையை சொல்லியிருக்கணும். எங்க அம்மா சொன்னபடி எல்லாமே கேட்டேன். ஆனா இப்ப என்னை எங்க அம்மா ஏன் மேல பழிய போட்டு என்னைய திட்டுறாங்க. ஏன் தப்பு தான், உண்மையை சொல்லாதது ஏன் தப்பு தான். என்னால தானே இப்ப எல்லாரோட வாழ்க்கையும் கஷ்டத்துல இருக்கு. போய் சேர்றதுதான் சரி. எங்க அம்மாவே என்னைய செத்து ஒளின்னு தான் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கா பேசாம வாங்க, இந்த இடம் உங்க அழுக இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. முதல்ல இங்கிருந்து போயிடலாம், வாங்கக்கா வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவிலேயே அவங்களோட குவார்ட்டர்ஸ்க்கே மயிலை கூட்டிட்டு போவாங்க. நாளைக்கு தான் இருக்கு வேடிக்கை. சும்மாவே செந்தில் கதறுவாரு. ராஜியும் கதிரும் ஊருக்கு திரும்பி வந்துருவாங்க. அவங்க வீட்டு வாசல்ல வந்துட்டு ராஜி வெளியிலே நின்றுகிட்டு இருப்பாங்க. எதுக்கு ராஜி வெளியில நிக்கிற, உள்ள வா அப்படின்னு கதிரவன் கூப்பிடுவாரு. இல்ல எங்க அப்பாவும் சித்தப்பாவும் வெளியில இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிட்டு வரலாம் தான். என் வீட்டுக்காரர் என்ன சென்னைக்கு கூட்டிட்டு போனாரு, எனக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு ராஜி இதெல்லாம்? அப்புறமா உங்கள் அப்பாவும் உங்கள் சித்தப்பாவும் வந்து சண்டைக்கு நிற்கிறதுக்கா? வேண்டாம், உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போவார். அரசி தான் ஹாலில் இருப்பாங்க. அம்மா அண்ணா வந்துருச்சுன்னு கூப்பிடுவாங்க. கோமதியும் வந்துடுவாங்க. எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா இன்னுமா அவங்க கூட பேசலை அப்படின்னு கேட்பாரு கதிர். கதிரும் ராஜியும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்குவாங்க. அரசி தான் கதிர்கிட்ட, என்னன்னே உன் முகத்தில் புதுசாக ஒரு சந்தோஷம் தெரியுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. கதிர் பதிலே சொல்ல மாட்டார். அதனால அம்மா அண்ணங்கிட்ட என்னன்னு கேளு, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது முகத்தை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதி கதிரோட முகத்தையும் ராஜியோட முகத்தையும் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே கதிர், அம்மா உங்கள் எல்லாத்துக்கும் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கிட்டையும் அவங்க அம்மாவுக்கு, அம்மா செல்ல அம்மாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு இந்த சாரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுங்க.